வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஜிகர்தண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், நீங்களே வீட்டில் ஈஸியாக செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முக்கியமான தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின். இது ஒரு கடல் பாசி வகை. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கண்டிப்பா கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. இதை வாங்கி நைட்டே ஊற போட்டு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் போட்டாலே போதும், நிறைய வந்துடும். இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். தண்ணியில ஊற வச்சு பாருங்களேன், ஜெல்லி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் போட்டாலே நிறைய வரும். இதை நான் வடிகட்டி இருத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தனியா இருத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஜெல்லி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூலிங்காக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாத்திரத்துல பால் 1/2 லிட்டர் பாலை நான் ஊத்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஊத்திக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் ஊத்துறேன். இது நம்ம மேல கிரீம் செய்யறதுக்காக, அந்த ஜிகர்தண்டால மேல கிரீம் கொஞ்சம் கட்டியா வைப்பாங்க பார்த்தீங்களா, அது செய்யறதுக்காக நான் வைக்கிறேன். இப்ப நான் 1/2 லிட்டர் பால் ஊத்திக்கிறேன். இதுல தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாம இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் 1/2 லிட்டர் 1/4 லிட்டரா நல்லா காய்ச்சிட்டேன். நல்லா திக்கா ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்கா ஆன பிறகு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டியில சீனி எவ்வளவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது சீனி இது எதுக்கு அப்படின்னா, இந்த காபி கலரா ஜிகர்தண்டா வர்றதுக்காக. இதுல தண்ணி ஃபர்ஸ்ட் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணுங்க. இது உருகி காப்பி கலரா வரும். அந்த காப்பி கலருக்காக தான். ஃபர்ஸ்ட் இது நல்லா உருகின பிறகு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலக்கிக்கோங்க. ரொம்ப கட்டியா இருந்துச்சு அப்படின்னா. இப்போ நான் நல்லா கலக்கிக்கிட்டேன். இப்போ பாருங்க, இது காப்பி கலரா வந்துருச்சு. இதை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம பால்ல ஆட் பண்ண போறோம். இதை நான் அப்படியே பால்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கலந்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஜிகர்தண்டா அந்த கலருக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. சூப்பர். இப்போ அந்த மேல கொஞ்சம் பாகு இருக்கனால அதை கலக்கி ஊத்திக்கிறேன். பால் நல்லா பாலாட கலந்துதான் இருக்கும், ஏன்னா நல்லா கட்டியாயிருக்கு. ஸோ அப்பதான் கிரீமுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு பவுல்ல பிளாஸ்டிக் இதுல ஊத்தி வச்சுக்கிறேன். இதை ஃபுல்லா நான் ஊத்திக்கிட்டேன். ஊத்தின பிறகு இதுக்கு ஃப்ரெஷ் கிரீம் நீங்க ஆட் பண்ணலாம். அப்படி ஃப்ரெஷ் கிரீம் கிடைக்கல அப்படின்னா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் 10 ரூபாய் ஒரு 2, 3 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இதை எனக்கு ஐஸ்கிரீம் தான் நான் ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் அந்த நம்ம காய்ச்சின பால்ல கலந்துக்கோங்க. பாலை கொஞ்சம் ஆற வச்சே இதுல ஊத்திட்டு அடுத்து நெக்ஸ்ட் கலந்துக்கோங்க. நான் ஒரு 3 இதை நான் கலந்துக்கிறேன். ஐஸ்கிரீம் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நான் ஐஸ்கிரீம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்க, நல்லா கட்டியா இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கிரீம் நல்லா கட்டி ஆகும். இதை ஃப்ரீசர்ல நம்ம வச்சிடணும். இது நல்லா கட்டியாக ஒரு 5 மணி நேரத்துல இருந்து ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஸோ இதை ஜிகர்தண்டா பண்ணோம்னா நைட்டே இந்த மாதிரி பண்ணி வச்சிருங்க. அப்போனாதான் அடுத்த நாள் காலையில நம்ம பண்ண முடியும். இப்போ நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அடுத்து இதை நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி 1/2 லிட்டர் பாலை நான் ஊத்திக்கிறேன். இதை காய்ச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப தண்ணி ஊத்தாம காய்ச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பால் பொங்கிருச்சு. இதுல பால் பொங்கின பிறகு சீனி ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சீனி நல்லா இனிப்பாகிறதுக்கு சீனி எவ்வளவு நாளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேவையான அளவு இதுல சீனி ஆட் பண்ணிக்கிறேன், சர்க்கரை. அடுத்து இதுலயும் அதே மாதிரிதான், அந்த காபி கலர் நிறம் வர்றதுக்காக இந்த மாதிரி சீனியை காய்ச்சி சீனியை நல்லா இந்த மாதிரி வச்சு ஊத்திக்கோங்க. இது பண்ணணும், பண்ணாமலேயும் இருக்கலாம். நான் கடைகளில் குடிக்கிற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்றேன். இதை பண்ணிட்டு இப்ப பாருங்க, இப்ப நல்லா கலரும் நல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பிறகு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல ஒண்ணுல ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதையும் நீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு கூலிங் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்களேன், இதுவும் கூலிங் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சூப்பராகவே
க்ரீம் வந்து சூப்பராகவே கட்டி ஆயிடுச்சு, நல்லா ரெடியாகவும் ஆயிடுச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாதாம் பிஸ்கன் இதுவும் கூலிங்காக இருக்கு. இந்த 3 இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாதாம் பிசின் இந்த இதை வந்து போட்டுக்கோங்க. இந்த கடல் பாசியை வந்து போட்டுக்கோங்க. கடல் பாசியை போட்ட பிறகு கொஞ்சம் பால் இந்த இதை ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு அதுக்கடுத்து இந்த க்ரீம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீமை வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டியாகவே இருக்கு. ஸோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, இதை மேலே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஃப்ரீசரில் வந்து ஒரு 7 மணி நேரம் கிட்ட வச்சனால தான் இந்த அவ்வளோ கட்டியாக இருக்கு. நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து மேலே வந்து போட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான ஜிகர்தண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக கடையில் குடிக்கிற அந்த மாதிரியே இருக்கு. இதை வந்து குடிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு. இது நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓ சூப்பர், நல்லாவே இருக்கு, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.